மினுக்குது, உணவு வகை மணக்குது, குடில் பெருமை கண்ண கவருது. கிறிஸ்மஸ் குடில் பெருமை கண்ண கவருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் வெறித்தனமான கொண்டாட்டம், வேதம் சொல்லாத ஒரு கொண்டாட்டம். இயேசு பிறந்தார் என்ற கொண்டாட்டம், கேரள் ரவுண்டு வசூல் வேட்ட கொண்டாட்டம், பாட்டு டான்ஸும் உலக ஜாலி கொண்டாட்டம். நம்ம சபையிலே குழைந்தது ஆரவார கொண்டாட்டம். கொண்டாட்டம் 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 வெறித்தனமான கொண்டாட்டம், வேதம் சொல்லாத ஒரு கொண்டாட்டம். சீரியல் லைட் ஜொலிக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் அதிருது, புதிய ட்ரெஸ் மினுக்குது, உணவு வகை மணக்குது, குடில் பெருமை கண்ண கவருது. கிறிஸ்மஸ் குடில் பெருமை கண்ண கவருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் வெறித்தனமான கொண்டாட்டம், வேதம் சொல்லாத ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டா பக்தி வந்திடுமா? அந்த கிறிஸ்மஸ் மரம் நட்டால் நம்மில் கனி வந்திடுமா? கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டா பக்தி வந்திடுமா? அந்த கிறிஸ்மஸ் மரம் நட்டால் நம்மில் கனி வந்திடுமா? சீரியல் லைட் ஜொலிக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் அதிருது, புதிய ட்ரெஸ் மினுக்குது, உணவு வகை மணக்குது, குடில் பெருமை கண்ண கவருது. கிறிஸ்மஸ் குடில் பெருமை கண்ண கவருது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் வெறித்தனமான கொண்டாட்டம், வேதம் சொல்லாத ஒரு கொண்டாட்டம். இயேசு பிறந்தார் என்ற கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் வாழ்த்து கேட்டதாலே மனசு மாறுமா? நாம் பரிசு கொடுத்து பரிசுத்தம் வாங்க முடியுமா? கிறிஸ்மஸ் வீட்டு கேக்கு கொடுத்தா வாழ்க்கை இனிக்குமா? நம் வீட்டில் ஸ்டார் கட்டினால் சாபம் நீங்குமா? பாரம்பரியம் தொடருது, வீண் செலவும் கூடுது, சர்ச்சு அழகு மினுக்குது, சுயநலமும் தெரியுது, அன்பு தணிந்து அக்கிரமம் பெருகுது. கிறிஸ்மஸ் பண்டிகை பக்தி வேஷம் போடுது. கொண்டாட்டம் கொண்டாட்டம் வெறித்தனமான கொண்டாட்டம், வேதம் சொல்லாத ஒரு கொண்டாட்டம். இயேசு பிறந்தார் என்ற கொண்டாட்டம். இயேசு ஏன் பிறந்தார் என்று புரிந்து நடந்துக்கோ, உன் பாவம் நீக்கி ரட்சிக்கிறார், மனம் திரும்பிக்கோ. முதல் வருகை அறியாத மக்களுக்கு சொல்லு, இயேசு மீண்டும் வருகிறார், நீயும் ஆயத்தமாய் நில்லு. வேதம் தினமும் படிக்கணும், முழங்காலில் ஜெபிக்கணும், ஏழைகளை நினைக்கணும், நன்மைகளை செய்யணும், இயேசு கிறிஸ்து மனதில் பிறக்கணும், நம் பாவத்திற்கு முடிவு கட்டணும். இதுவே கொண்டாட்டம் கொண்டாட்டம் உண்மையான கொண்டாட்டம், இயேசுவோடு வாழ்வதே கொண்டாட்டம், அவர் சொற்படி நடப்பதே கொண்டாட்டம். வேதம் தினமும் படிக்கணும், முழங்காலில் ஜெபிக்கணும், ஏழைகளை நினைக்கணும், நன்மைகளை செய்யணும், இயேசு கிறிஸ்து மனதில் பிறக்கணும், நம் பாவத்திற்கு முடிவு கட்டணும். இதுவே கொண்டாட்டம் கொண்டாட்டம்
உண்மையான கொண்டாட்டம்